வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கும் மேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் தென்மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு சோமாலியா நோக்கி பயணிக்க இருக்கிறது. சோமாலியா செல்லும் முன்னே டிசம்பர் 8ஆம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மன்னார் வளைகுடாவில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு குமரி கடல் சென்றதும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல தென்மேற்காக முன்னேறி வந்து மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து வர இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் முன்னும் பின்னும் ஒரு இணைப்பு சுழற்சியாக தீவிரமடைய முடியாமல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ இலங்கைக்கு தெற்கு புறமாக டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கடல் ஓரங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் ஓரங்களில் முதலில் மழை லேசான மிதமான மழையாகவும், மேலும் மதியம் மாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 4ஆம் தேதி. நாளை டிசம்பர் 5ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே டிசம்பர் 5ஆம் தேதியும் டிசம்பர் 6ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4, 5, 6 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 7, 8 தேதிகளில் கடல் ஓரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் பொழுது வட மேற்காக முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து வர இருக்கிறது. அந்த நிகழ்வு இதனோடு ஒரு இணைப்பு சுழற்சியாகவே இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலையிருக்கும் காற்று சுழற்சி வடக்கே முன்னேறி அதிகபட்சம் அந்தமானுக்கு தெற்கு பகுதி வரை முன்னேறி வடக்கே குளிர்ந்த காற்று இருக்கும் என்பதால் வடக்கே முன்னேற முடியாமல் படிப்படியாக தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு பெரிதாக வலுவடைய வாய்ப்பில்லை. அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 11ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 12, 13 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதியும் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வால் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து வர இருக்கிறது. டிசம்பர் 8ஆம் தேதி வங்கக்கடலுக்கு அந்த நிகழ்வு வலுவடைந்து வருமா அல்லது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியோடு ஒரு இணைப்பு சுழற்சியாகவே
வலுவிழந்து வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டிசம்பர் 8, 9 தேதிகளில் கடல் ஓரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதியே தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 7, 8, 9 தேதிகளில் கடல் ஓரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 10ஆம் தேதி இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலைநிற்கும் காற்றுச் சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டிசம்பர் 11ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் டிசம்பர் 12ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக டிசம்பர் 12ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. டிசம்பர் 12ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதி தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு தென் சீன கடலிலிருந்து வரும் நிகழ்வு. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து வருமா அல்லது சற்று தீவிரம் குறைந்து வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அந்த நிகழ்வு டிசம்பர் 15 அல்லது 16ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது லேசான மிதமான மழை கிடைத்தாலும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.